ரிஷியும் இளமதியை பழிவாங்க நினைக்கிறாங்க. அதெல்லாம் எதுவும் வேணாம்ப்பா. அமைச்சரோட பிறந்த நாளைக்கு நானும் அமைச்சர் மீட்டிங் முடிய லேட்டரும் பையனோட எங்கேயோ வெளியே போனாங்களா? பிறந்த நாள் அன்னைக்கு அசோக்குன்னு ஒருத்தரை யாரோ கொலை பண்ணிட்டாங்க. எங்கேயும் கூட்டிட்டு போனானு கேட்குறேன். நான் இது மாதிரி வெளியில போன பிறகு அம்மாவும் நீங்களும் எங்காச்சும் போனீங்களா அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம பரமன் கேட்குறாங்க. ஆனால் உட்கார அசோக் விஷயமா நான் அமைச்சர் பையனை கூட்டிட்டு போனது யாருக்கு எனக்கு தெரியக்கூடாது. ரொம்ப சொல்றேன். சொல்ல போனா அன்னைக்கு முழுக்க முழுக்க நாளில இருந்து வரைக்கும் அங்கேயே தான் இருந்தோம். ஏன் அம்மா தான் அசோக்கு சுட்டாங்கன்னு சொல்ல சொல்ல ஐயப்பா. அம்மா பரமாங்க வந்தாலும் வருவான், கொஞ்சம் ஜாக்கிரதையா இருன்னு சொன்னீங்கல்ல. நீங்க சொன்னதை அச்சு பெசகாம அப்படியே கேட்டாமா. வெளியில போனாங்களான்னு கேட்டாமா. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் அதை பத்தி மூச்சு விடுவேனா? நான் இதே மாதிரி அதெல்லாம் எங்கேயும் வெளில போல, ஃபுல்லாக அமைச்சர் வீட்டில் தான் இருந்தோம் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டேன்னு சொல்றாங்க. அமைச்சர் ஃபங்க்ஷன்ல தான் இருந்தாங்கன்னு தெளிவா சொல்லிட்டேன். பாத்துக்கிறேம்மா. இளமதி அமைச்சர் மகன் பேசின வீடியோவை காட்டினதுல இருந்து மனசு கொஞ்சம் கொஞ்சமா கரைய ஆரம்பிச்சிருக்கு. அந்த இளமதி தான் கட்டியே தீரணும். அதாவது கலாம் பார்த்தீங்கன்னா இந்த இளமதி ஏதாச்சும் ஒன்று பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிசீட்டை போறாங்க. என்ன மேடம் வர சொல்லியிருந்தீங்க? யாவது பண்ணி உடனே அந்த இளமதியை வீட்டை விட்டு வெளியில அனுப்பணும். இருந்த நிம்மதியே போச்சு. வாங்கறதுக்காக நானும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்துக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீ எந்த எக்ஸ்ட்ரீம் போனாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. இப்ப என் வீட்டை விட்டு வெளியில போகணும். இனி கவலையை விடுங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். என்ன ரிஷிக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இளமதியை பழிவாங்க இதாண்டா நமக்கு சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு திட்டத்தை போறாங்க. வேணாம்னு தூக்கி எறிஞ்சிட்டு அந்த பரமம் கூட போனல நினைச்சு காலம் பூரா கஷ்டம். நமக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க வீட்லயே பேயிங் கெஸ்ட் பல்கா மாவு சப்ளை பண்றவங்க யாராவது தெரியுமா? கடைக்கடையா மாவு போட்டுக்கிட்டு இருக்கிறத சொன்னா அவ ஏதோ பழைய பகையை மனசுல வச்சுட்டு போய் போனா நல்லது தானே. அதான் ஒரு நல்ல விஷயம் தானே செய்ய போறோம். நானே இவ்வளவு அளவு வேணும்னு நேர்ல போய் கேட்டுக்க சொல்லுங்கம்மா. ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிற பாரு, ரொம்ப நல்ல விஷயம்ப்பா. இந்த நேரத்துல கால் பண்றாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ரிஷியோட அம்மாட்ட அது இதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது மாவு வேணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இளமதியை ஒரு இடத்து வரைக்கிறாங்க. இப்ப பேசலாமா? நீ நமக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க ஹாஸ்டல் வச்சு நடத்துறாங்க. நம்ம ரெகுலரா மாவு தேவைப்படுதா, அதான் நேர்ல போய் பார்த்து பேசிக்கிறியா? சரிங்கம்மா. சொல்றா. இளமதியும் என்ன ஏதுன்னு தெரியாம பார்த்தீங்கன்னா வசமா இந்த திட்டத்துல ஏதோ மாட்ட போறாங்க. இது மட்டும் கிடைச்சிருச்சுன்னா நாம கடைக்கடையா அலைய வேண்டியதில்ல. வா, இதுக்கு விரிச்ச வலன்னு தெரியாம வசமா வந்து சார் வாங்க போய் உடனே வண்டியை ரெடி பண்ணுங்க. போங்க, என்னங்கிட்ட போனோம் சொன்னது செய்யுங்க. போங்க செந்தில் சொல்லுங்க. அங்க போய் டிரைவரை வண்டி அட்ரஸ்ல தப்பான தொழில் நடக்குது, நிறைய போறதா கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. பாவங்க இளமதி வசமா பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனை மாட்ட போறாங்க. கிடைக்கும் போதுதான் வண்டி இப்படி சொதப்போம். ட்ராப் பண்ண சொல்லலாம். ஆனா ஆர்டர் பெரிய லெவல்ல வேணும்னு ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. இப்பவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. பரமா பண்றியா ப்ளீஸ்? ஆகும், எனக்காக வாயேன். வர முடியாது, எனக்கு வேற வேலை இருக்கு ப்ளீஸ். எனக்கு வண்டியும் சொதப்போம், இவனும் சொதப்போம். பரமனை கூப்பிட்டாங்க. ஆனா பரம பார்த்தீங்கன்னா எனக்கு வேலை இருக்கு, நான் வர வைக்காது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஐயோ லேட் ஆகுதே. ஏதோ லேடிஸ் ஹாஸ்டல் நடத்துறதா. ஆனா இளமதியே போய் பார்த்து சந்தேகமா இருக்கு. என்ன அது ஏதோ ஹாஸ்டல் சொல்றாங்க, இது பெரிய கார்டன் மாதிரி இருக்குன்ட்டு. தோட்டத்து வீடு மாதிரி இருக்கு. டோர் நம்பர் ஏதாவது மாத்தி போட்டிருப்பாங்களோ? என்ன கஸ்டமருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கியா? மாவு ஆர்டருக்காக ஒருத்தரை பார்க்க பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்க அதானே? பேர்ல ஆளுங்களை கூட்டிட்டு வந்து தப்பான தொழில் தானே பண்ணிக்கிட்டு. என்ன பேசுற? ரிஷியும் பாத்தீங்கன்னா இளமதிக்கிட்ட இது மாதிரி நீ தப்பான தொழில் பண்ற, உன்னை அரெஸ்ட் பண்ணாம விட மாட்டான் சொல்லி மிரட்டிட்டுறாங்க. மரியாதையா பேச. என்ன சார், இந்த பொண்ணை பத்தி உங்களுக்கு தெரியாதா? இந்த பொண்ணு ஏன் சார் இந்த மாதிரிலாம் பண்ண போகுது? மாவு வியாபாரம் பண்ற பொண்ணுக்கு இந்த பங்களால என்ன இல்ல தானே ரைடுக்கு வந்திருக்கோம். கண்ணால பார்த்து சாட்சி நீங்களா இருக்கீங்க. சென்டிமெண்ட். நம்ம எத்தனையோ வாட்டி இங்க ரைடுக்கு வந்திருக்கோம், அது உனக்கே தெரியாதா? இந்த இடத்துல தப்பான தொழில் தானே நடக்குது அப்படிலாம் சொல்லிட்டு ரிஷியும். இதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும்.
போறேன். ரிஷி ப்ளீஸ் இடம் இப்படி இருக்கு. வீட்டுக்கு கூட்டிட்டு போய் கவனிக்கிற விதத்துல வாமா. மா. அம்மா சொல்றேன். இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் சம்பந்தம் இல்லையா நான் சொல்லிட்டு எப்படி அசிங்கப்படுத்திட்டு போனச்சிருக்கு. அத மீடியா நியூஸ் சேனல் கூப்பிட்டப்படுத்த போறேன்னு பாரு. இந்த மாதிரி பிரஸ் சேனல்லாம் வர சொல்லி உன்னை அசிங்கப்படுத்த போறேன், என்னையே வேணும்னு சொல்லிட்டு இந்த பரமனை கல்யாணம் பண்ணிட்டு அந்த மாதிரி பழி வாங்குறாங்க. யோ இங்க பாரு ரிஷி, பழைய பகைய மனசுல வச்சுக்கிட்டு வேற மாதிரி ஆயிடும். நான் உன்னை ஆதாரத்தோட அரசு வாங்குன்னு சொல்றேன்ல, வாங்கியா அது பண்ணக்கூடாதுமா. தான் இருக்கணும். ஃபைல் பண்ணி சார்ஜ் ஷீட் போட்டு உன் பரம வக்கீல கூட்டிட்டு வந்து உன்னை இது மாதிரி அசிங்கப்படுத்த போறேன், இது ப்ரெஸ் எல்லாம் வர சொல்ல போறேன் அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிஷின்னு சொல்லிட்டுறாங்க. அண்ணே அண்ணே நான் எதுவும் பாட்டு கேட்டுக்கிறேன். இந்த மாதிரி எவ்வளோ கஞ்சி தான் விட மாட்டேங்கிறாரு. இந்த விஷயத்த பரமகிட்ட சொல்லி இதோட இந்த எபிசோட முடியுது. இதுக்காக பரமன் போயிட்டு பார்த்தீங்கன்னா இளமதியை காப்பாற்றவங்க என்ன பார்ப்போம். மறக்காம லைக் பண்ணுவேன்.